ஹலோ மக்களே, நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிடிஎஸ் சானிடைஸ்க்கு எப்படி தானோஸ் மோட் இன்ஸ்டால் பண்ண தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களோட லிங்க் கமெண்டில் இருக்குது, மறக்காமல் அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைலை தொட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவாக இங்கே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகியிருக்கும். இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. இப்போது இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதை அப்படியே நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இருங்க, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிடிஎஸ் சானிடைஸ் மெயின் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணியே வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே போய்ட்டுலாம் காப்பி பண்ண தேவையில்ல, இந்த ஃபைலாகவே மொத்தமாக காப்பி பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி. இப்போது இதை நான் காப்பி பண்ணல, இதை கொண்டு வந்து நான் டேரெக்டாகவே இதுக்குள்ளே அப்ளை பண்ணுறேன். உங்களோட ஜிடிஎஸ் சானிடைஸ் மோட்லோட ஃபோல்டருக்குள்ளே இது கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தானோஸ் மோடை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க. அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஜிடிஎஸ் சானிடைஸ் கேமோட ரிவ்யூவை பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது ஸ்டார்ட் கேம் கொடுத்து நியூ கேம் கொடுத்து கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூ கேம் கொடுத்து இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது கேம் லோட் ஆகிட்டு இருக்கு. இருங்க, லோடாகி முடியட்டும். ஓகே, இப்போ கேம் லோடாகி முடிஞ்சிடுச்சு. இப்போ கேமும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த கட் சீனை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா தானோஸ் மோட் போட்டாச்சு. பட் தானோஸை காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானோஸை நீங்கள் வர வைக்கிறது உங்களோட கீபோர்டில் தானோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தானோஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தானோஸ் மோட் அன்லாக் ஆகிடும். இப்போது தானோஸ் வந்தாச்சு. பட் ஸ்டோன்ஸோட பவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உங்களோட கீபோர்ட் நம்பேடில் இருக்கிற 7 நம்பர்ஸ் வரை நீங்கள் கிளிக் பண்ணணும். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு பவர் யூஸ் பண்ணி காட்டுறேன். நம்பர் 1 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பவர் ஸ்டோன் அன்லாக் ஆகிடும். இப்போ இதோட பவர்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அவனுங்க ரொம்பவுமே தூரத்துக்கு போயிட்டு விழுவானுங்க. அண்ட் நீங்கள் ஸ்பேஸ் பாரை தட்டாமல் சும்மா ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி ரன் ஆகிக்க முடியும். ஸ்பேஸ் பாரை தட்டு ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபாஸ்ட் நார்மலாக தான் ரன் ஆக முடியும். அண்ட் உங்களோட கீபோர்டில் நீங்கள் எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி மேலே போக முடியும். நான் அகைன் அதை ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போது எக்ஸை தட்டி மேலே போயிட்டா மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களை இந்த மாதிரி கீழே வந்து பிளாஸ்ட் பண்ணலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோனோட பவர்ஸ் இவ்வளோ தான். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டோனை அன்லாக் பண்ணலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கூட ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டோன் அன்லாக் பண்ணியாச்சு. இதோட பவர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவும் போல் எக்ஸை தான் கிளிக் பண்ணணும். இப்போ நாங்கள் எக்ஸை கிளிக் பண்ணி காட்டுறேன். எங்கள் ரோடுக்கு வந்துட்டு இப்போது நீங்கள் எக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். இதுதான் அந்த ஸ்டோனோட பவர். இப்போ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் பவர் அன்லாக் ஆகிடும். பட் இது என்ன பவர் அப்படின்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதோட பவர் இதுதான். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த பவர் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ உங்களோட மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்த லொக்கேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய மேப்பில் இந்த ஒரு இடத்த லொக்கேட் பண்ணிட்டேன். இப்போது அகைன் நீங்கள் எக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ இந்த போர்ட்டலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ண இடத்துக்கு உங்களால் டெலிபோர்ட்டு ஆக முடியும். இப்போது நான் மறுபடியும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இங்கே இருந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போக போகிறேங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் ஒரு இடத்த மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நான் எக்ஸை அகைன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னால் டெலிபோர்ட் ஆக முடியும். இந்த ஸ்டோனோட பவர் இவ்வளோ தான். இப்போ நம்ம அடுத்த ஸ்டோனை ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டோனை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு அகைன் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேர்ட் ஸ்டோனை நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவர் என்ன அப்படின்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதோட பவரை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அகைன் எக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களால் வெஹிக்கிள்ஸை ஸ்டோன்ஸாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எக்ஸை டச் பண்ண எல்லாருமே மாறுவானுங்க. இது கார்ஸுக்கு மட்டும் இல்லை, என்பிசிக்கும் ஒர்க் ஆகும், எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். அண்ட் அகைன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்டையும் உங்களால் தண்ணியாக வேறு மாற்றிக்க முடியும். இது ஒரு அல்டிமேட்டான பவர். அண்ட் இதோட பவர் இவ்வளோ தான். நம்ம வேணால் இதை அகைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொரு தடவை. இப்போ நம்ம அடுத்த ஸ்டோனை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓகே, ஃபோர்த்து ஸ்டோன் இது தான். இந்த ஃபோர்த்து ஸ்டோனோட பவர் என்ன அப்படின்னா உங்களால் என்பிசியை பிளாஸ்ட் பண்ண முடியும். இருங்க நான் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களால் என்பிசியை பிளாஸ்ட் பண்ண முடியும். அதாவது தலை இல்லாமல் அப்படியே பிளாஸ்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த ஸ்டோனோட பவர்.
பாருங்க இவனையும் நான் அப்படியே பிளாஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களால் எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ண முடியும், அதாவது என்பிசியை மட்டும் பிளாஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்டோனோட பவர் இதுதான். இருங்க இப்போ நம்ம அங்கே கூட்டம் அடிக்கிறவங்களுக்கு மேலே இதை போய் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அகைன் எக்ஸ்ட்ரா ப்ரெஸ் பண்ணலாம். எல்லாருமே அப்படியே செத்துடுறானுங்க ஒன்று ஒன்றா. ஓகே, இதுதான் இந்த ஸ்டோனோட பவர். அவ்வளோதான் கைஸ், இந்த ஸ்டோனோட பவர் இதுதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 5th ஸ்டோனை அன்லாக் பண்ணலாம். 5th ஸ்டோன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைம் ஸ்டோன் தான். இதை வச்சு உங்களுக்கே தெரியும் டைமை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இதோட செகண்ட் பவர் என்ன அப்படின்னா, உங்களால் இந்த மாதிரி இளமையாக இருக்கிறவங்களை எக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வயசானவங்களாக மாற்ற முடியும் இந்த மாதிரி. அண்ட் நீங்கள் வயசானவங்களை இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க இன்னுமே வயசானவங்களாக மாறிடுவாங்க. அண்ட் இதை நீங்கள் டபுள் தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவனுங்க செத்துருவானுங்க. இருங்க நான் உங்களுக்கு அதை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இவங்ககிட்ட போய்ட்டு அதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அவன் செத்துருவான். இப்போ நான் இவன்கிட்டையும் போய்ட்டு அதை அகைன் ப்ரெஸ் பண்ணேன்னா அவனும் செத்துருவான். இந்த மாதிரி இந்த ஸ்டோனோட பவர். அண்ட் இவன் எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகும். அண்ட் அகைன் நீங்கள் ஆரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி வெதர்ஸையும் சேஞ்ச் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச வெதர் அண்ட் டைமுக்கு நீங்கள் கேமையே மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பவர் இந்த ஒரு ஸ்டோனுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் அகைன் ஆரை ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு வெதர் அண்ட் டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நைட் டைம்லேயே இது கொஞ்சம் க்ளோவாக தெரியுறதுனால நான் நைட்டுக்கு வெதரை மாற்றிட்டேன். ஓகே, இப்போ நம்ம 6th ஸ்டோனை அன்லாக் பண்ணலாம். 6th ஸ்டோனோட பவர் என்ன அப்படின்னா, உங்களால் என்பிசியை சண்டை போட வைக்க முடியும். இருங்க இப்போ நான் உங்களுக்கு அதை ட்ரை பண்ணி காட்டுறேன். முதல்ல நம்ம ஏதாச்சும் என்பிசிஸ் இருக்கானுங்களான்னு பார்த்துக்கலாம். இருங்க இவனே இங்கே ஒருத்தன் வர்றான், அது அக்கா. இருங்க இப்போது இவங்கக்கிட்ட போயிட்டு எக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நின்றுவாங்க. இப்போது முன்னாடி ஒரு போலீஸ்காரர் வர பார்த்தீங்களா, இப்போ இவர்கிட்ட போயிட்டு நீங்கள் மறுபடியும் எக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இப்போ 2 பேருமே பெட்ஸாக மாறிட்டானுங்க. இப்போ இவனுங்க நம்ம என்ன சொன்னாலும் செய்வானுங்க. அதாவது இப்போ நம்ம எவனாச்சும் இப்போ அடித்தோம் அப்படின்னா அவனுங்களும் அடிப்பானுங்க, சண்டை போடுவானுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை ரேண்டமான என்பிசிஸ் கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணிங்க, அது ஒர்க் ஆகும். எனக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் போலீஸுக்கும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணதால் எனக்கு ஒர்க் ஆகலை. அதனால் நீங்கள் சாதாரண என்பிசிக்கிட்டே போய் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, இந்த ஸ்டோனோட பவர் இவ்வளோ தான். அண்ட் நம்ம அடுத்து செக் பண்ண போகிற ஸ்டோனோட பவர் பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டான பவர். அதாவது அதுதான் இந்த கேமில் இருக்கிற தானோஸோட பவர்ஸ்லேயே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான பவர்னு கூட அதை சொல்லலாம். வேறு எதுவும் இல்லை, தானோ ஸ்னாப் தான். அதுக்கு நீங்கள் 0 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தானோ ஸ்னாப் அன்லாக் ஆகிடும். தானோ ஸ்னாப்னா என்ன அப்படின்னா, உங்களால் எல்லாரையுமே ஒரே ஒரு ஸ்னாப்பில் மறைய வைக்க முடியும். ஆனால் உங்களால் கேங் மெம்பர்ஸை தவிர மிச்சம் எல்லோரும் மறைஞ்சிடுவானுங்க. பட் கேங் மெம்பர்ஸ் மட்டுமே மறைய மாட்டானுங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகைன் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேங் மெம்பர்ஸுக்கும் இது ஆக்சிடெண்ட்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒர்க் ஆக மாட்டேங்குது, கேங் மெம்பர்ஸை தவிர மிச்சம் எல்லாருமே இந்த ஸ்னாப்பை போட்டிங்கன்னா போயிடுவானுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். பாய் காய்ஸ்.